ஹரியானாவில் சிறுபான்மையின இடஒதுக்கீடு சலுகைகளை பெறுவதற்கு பொதுப்பிரிவினர் புத்த மதத்திற்கு மாறுவது புதுவகை மோசடியாக இருப்பதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. ஹரியானாவின் ஷிரார் பகுதியில் நிகில்குமார் புனியா என்பவர் வசித்து வருகிறார். இடஒதுக்கீட்டில் பொதுப்பிரிவைச் சேர்ந்த அவர் புத்த மதத்திற்கு மாறினார். மேலும் தனக்கு சிறுபான்மையின சான்றிதழ் வழங்கக் கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த வழக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. தலைமை நீதிபதியும் ஹிஷார் பகுதியைச் சேர்ந்தவர் என்பதால் புனியாவின் சமூக பின்னணி குறித்து கேள்வி கேட்க தொடங்கினார். மனுதாரரை பார்த்து, நீங்கள் புனியாவா? எந்த வகையில் நீங்கள் சிறுபான்மையினர்? புனியாவில் எந்த பிரிவு நீங்கள் என்று அடுக்கடுக்கான கேள்விகளை தலைமை நீதிபதி எழுப்பினார். அதற்கு மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர், அவர் ஜாட் புனியா சமூகத்தைச் சேர்ந்தவர் என்று பதிலளித்தார். அப்படியென்றால் அவர் எப்படி சிறுபான்மையினராக இருக்க முடியும் என்று தலைமை நீதிபதி மீண்டும் கேள்வி எழுப்பினார். அதற்கு புனியா புத்த மதத்திற்கு மாறிவிட்டதாக வழக்கறிஞர் விளக்கம் கொடுத்தார். அதை கேட்ட நீதிபதிகள், இது மோசடியில் புதுவகையாக இருக்கிறது என்று விமர்சித்தனர். அதைத் தொடர்ந்து மதம் மாறியதை வைத்து பொதுப்பிரிவை சேர்ந்த ஒரு ஹிந்து சிறுபான்மையின அந்தஸ்து கோர முடியுமா? சிறுபான்மையின அந்தஸ்து பெற அரசு வகுத்த விதிகள் என்ன என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். பொருளாதாரத்தில் பின்தங்கிய பிரிவை சேராத பொதுப்பிரிவினர் புத்த மதத்திற்கு மதம் மாறினால் சிறுபான்மையினர் என்று எப்படி கூற முடியும் என்று கேள்வி எழுப்பிய நீதிபதிகள், இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்துக்கு ஹரியானா தலைமை செயலர் விரிவான விளக்கமளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டனர்.